அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மே மாதத்தின் முதல் வாரம் பல வகையான சிக்கல்களை தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதன்மையான சந்தர்ப்பமாக இந்த வேலையை கடகராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க இருப்பதால் பல வகையான சிரமங்கள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு இனிமையான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ராசியின் அதிபதியான சந்திரன் முதல் நாளிலேயே பௌர்ணமியாக வலம் வருகிறார். சித்ரா பௌர்ணமி தினத்தில் துவங்கும் இந்த வாரம் என்பது பல வகையான சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மே மாதத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்குகின்றன. அதிலும் இந்த வாரத்தின் துவக்கத்திலே சித்ரா பௌர்ணமியாக சந்திரன் முழு நிலவாக வலம் வரப்போகிறார். அதை தொடர்ந்து தேய்பிரை சந்திரனாக வலம் வந்தாலும் கூட இந்த வாரத்தில் மிகவும் சிறப்புமிக்க நாளாக பார்க்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த நாள் இந்த வாரம் துவங்க போகிறது. அப்படி துவங்கக்கூடிய வேளையில் பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு இனிமையான பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மலையளவில் இருந்த பல பிரச்சனைகள் கூட துரிதமாக விலகி மிக சிறப்பான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல இனிமையான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சித்ரா பௌர்ணமியில் இந்த வாரம் துவங்குவதால் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றங்களை இந்த வாரத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் எவ்வளவோ நபர்களை நாம் சந்திக்கலாம். அவர்கள் அனைவருக்குமே வெவ்வேறு குணங்கள் இருக்கும். அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற தெளிந்த அறிவாற்றலும் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் பார்க்கும் போது மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி செவ்வாயின் முரண்பாடான கிரக சேர்க்கை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் பார்க்கப்படுகிறது. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகத்தின் இறுதி வீட்டில் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கும் வாரமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 வாரங்களில் உச்சம் பெற போகிறார் குரு பகவான். சனி பகவான் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய அளவுல தலை சிறந்த வக்கீல் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாதம் என்பது அனைவரையுமே கட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது அவரிடம் வாத்தியம் செய்து வெற்றி பெறுவது என்பது சாதகமற்ற ஒரு செயல். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த வக்கீல் ஒருவர் ஒரு நபருக்காக அவர் ஆஜராகிறார். அப்படி ஆஜரான அந்த வக்கீல் அவருடைய வாத திறமைகளை எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய கட்சிக்காரருக்கு எதிராகவே பல நிகழ்வுகளையும் பல விஷயங்களையும் சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சுட்டி காட்டக்கூடிய வேளையில் அனைவருமே இவர்தான் குற்றவாளி என்று உணரக்கூடிய வகையில் அவருடைய வாதம் அமைந்து விடுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே வாய்ப்பிழந்து பார்க்கின்றனர். குறிப்பாக வக்கீலும் நீதிபதியும் கூட கொஞ்சம் வியப்பில் பார்க்கின்றனர். ஏனென்றால் இவரை காப்பாற்ற வேண்டும், ஆனால் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது போல் மிக கடுமையாக வாதிடுகிறாரே, என்ன வாயிற்று என்று தெரியவில்லை என்று வியப்பில் பார்க்கின்றனர். அப்படி பார்த்தது மட்டுமல்லாது இவர் வாதத்தை முடித்துவிட்டு அவருடைய இருக்கையில் வந்து அமர்கிறார். அப்போது நீதிபதி அந்த வாத திறமையை பாராட்டுவதோடு மட்டுமல்லாது இவர்தான் குற்றவாளி என்று நீதி வழங்குவதற்கு செல்கிறாருங்க. அப்போது அவர் மீண்டும் குறுக்கிட்டு இப்படியெல்லாம் என் கட்சிக்காரர் மீது குற்றங்கள் சாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறது, இதை வைத்து கொண்டு இவர் குற்றவாளி என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என்று மீண்டும் தனது வாதத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி வாதத்தை ஆரம்பித்து அவர் சொல்லிய அத்தனை பாயிண்டுகளுக்கும் எதிராக அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் திறமையாக வாதாடி அவரை அந்த வழக்கிலிருந்து
வந்து காப்பாற்றி விடுகிறார் நீதிபதியும். இவர் நிரபராதி, இவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது என்று அவரை அந்த வழக்கிலிருந்தே விடுதலை செய்கிறாருங்க. இந்த நிகழ்வில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஒரே நபர்தான் அந்த வக்கீல். ஆனால் அவரால் முதலில் அவருக்கு எதிராக பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஆனால் அதே சமயம் இறுதி நேரத்தில் அவர் அவருடைய நிலையை மாற்றி அவருக்கு ஆதரவாக பேசி அனைத்தையும் மாற்றிவிட்டார். இப்படி ஒரு நபரால் இரு முரண்பாடான விஷயங்களை எப்படி திறமையாக பேச முடிகிறதோ, அதே போன்றுதான் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களாலும் பல வகையான மனநிலையில் பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. நாம் குடும்ப உறவுகளாக இருந்தாலும், நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்தாலும், வேலை பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக அல்லது பல நிறுவனங்களை அணுகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், பயணிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் பல நபர்களை சந்திக்கிறோம். அதனால் அந்த நபர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான திறமையான ஆற்றல் கிடைப்பதால் இந்த தருணத்தில் அதை சரியாக கையாண்டு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார் குரு பகவான். கடகராசிக்காரர்களுக்கு ஜன்மராசியில் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு உச்சம் பெற்று வலம் வரும் இந்த தருணம் என்பது பல வகையான சங்கடங்களை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்ல, பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவேறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சனி பகவானும் 9 இருப்பதால் பாக்கிய சனியால் தொழில் வியாபார ரீதியாக நிறைந்த நன்மை கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனியின் அமைப்பு காரணமாக பல வகையான சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு பல வகையான சிக்கல்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் கடகராசிக்காரர்கள் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமத்தில் ராகு இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு தான். அஷ்டம ராகுவால் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான சூழல் உறுதியாகவே உண்டு. குடும்ப கேதுவாலும் குடும்பத்தில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே பாகியஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாய் சனியுடன் இணைந்து வருவது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இல்லை. விரைவாக பல துரிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயின் அமைப்பால் துரிதமான மாற்றம் கிடைக்கிறது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் லாபம் உண்டு. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் அற்புதமான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு.